வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th அக்கௌண்ட்ஸில் யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த லெசனில் இல்லஸ்ட்ரேஷன் 10 பார்க்கலாம். முதல்ல கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். A and B contribute rupees 4 lakhs and 2 lakhs respectively as capital. A Bன்னு ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க. A வந்து 4 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு கேபிட்டலாக, B வந்து 2 lakhs கேபிட்டலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. Their respective share of profit is 3:2. அவங்க வந்து எப்படி ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்க 3:2 அப்படிங்கிற ரேஷியோ எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க. and the profit before interest on capital for the year is rupees 27,000. அது கேபிட்டலில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட உள்ள ப்ராஃபிட் எவ்வளோனா 27,000. அது கேபிட்டல் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருந்த ப்ராஃபிட் எவ்வளோனாக்க 27,000 கொடுத்துருக்குது. அப்புறம் கம்ப்யூட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சுச்சுவேஷன்ஸ். இந்த 3 சுச்சுவேஷன் கீழே இருக்குது. அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்டிருக்கு. ஓகேவா? அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருந்த ப்ராஃபிட் எவ்வளோனா 27,000 மைண்டில் வச்சுக்கிங்க. நம்ம இந்த 3 சுச்சுவேஷன்லேயும் நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. ஓகேவா? இது நம்ம நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க ஏபின்னு ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க. அவன் ஏ வந்து 4 lakhs கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, பி வந்து 2 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து எப்படி ரேஷியோ பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா 3:2 பிரிச்சுக்கிறாங்க. இதோட நமக்கு வந்து ஆன்சரில் வரப்போகிறது கிடையாது. அடுத்து பாருங்களேன், அது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இந்த ப்ராஃபிட் எவ்வளோனா 27,000. ஓகேவா? இந்த 3 சுச்சுவேஷனில் நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம் இதான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இஃப் தி பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் அஸ் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணணும், ஆனால் வந்து பார்ட்னர்ஷிப் டீடே இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்ட் அப்படின்னாக்க ஆப்ஷன் அர்த்தம். ஆப்ஷன் என்னது? நோ பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாதப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். நம்ம இந்த லெசனில் ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்னாக்க இதுதான் படித்தோம். என்ன அப்படின்னாக்க நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் வந்து சைலண்டாக இருந்தாலோ ஆப்ஷனில் இருந்தாலோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே கொடுக்கக்கூடாது. யாருக்கு? பார்ட்னருக்கு. ஒரு பிஸ்னஸ், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் என்ன பண்ணணுன்னாக்க பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத சூழ்நிலையில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்துட்டு பார்ட்னருக்கு பே பண்ணக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். ஓகேவா? இதான் நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம். ஸோ அப்போ இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதாவது சொல்லியிருக்குது. இஃப் தி பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் ஆஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு கேட்டிருக்குது. இப்போ பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்டாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணலாமா அப்படின்னாக்க பண்ணக்கூடாது. நான் நோட் பண்ணிங்க. அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுனாக்க நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பேபிள் டு எனி பார்ட்னர் பிகாஸ் பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் அப்படின்னு எழுதணும் போகுது. இந்த புக்கில் உள்ள மாதிரி எழுதணும் அவசியம் கிடையாது. இப்படி கூட எழுதணும். என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாதப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதுனாக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு எழுதலாம். எப்படி இங்கிலீஷில் எழுதணும்? நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பேபிள் டு எனி பார்ட்னர் பிகாஸ் பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் அப்படின்னு எழுதுனா போதும். இதில் என்ன கொடுத்துன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலவுடு as the partnership deed is silent as to the interest on capital. அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் டீட் வந்து சைலண்டாக இருக்கும் பொழுது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இதான் இதுக்கு ஆன்சர். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதான் ஆன்சர். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 3% இஸ் அலவுடு ஆஸ் பர் தி பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட்டில் என்ன சொல்லியிருக்கீங்கனாக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3% அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கு. நல்லா சொல்கிறது பாருங்கள். செகண்ட் சுச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்கீங்கனாக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 3% இஸ் அலவுட் ஆஸ் பர் தி பார்ட்னர்ஷிப் டீடு. பார்ட்னர்ஷிப் டீட்டில் 3% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் எப்படி இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கு. ஸோ அதுக்கு எப்படி சரின்னு பாருங்களேன். இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதிக்கிங்கன்னாக்க ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் rupees 27,000 கொஸ்டினில் 2வது லைனில் இருக்குது பாருங்கள். அதை எழுதிங்க. அதை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னாக்க 27,000. அதை ஃபஸ்ட்டு எழுதிங்க. இதை வச்சு நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். அதுக்கு தான் எழுதிங்க. இது வந்து அடுத்த சுச்சுவேஷனுக்கு வரும்.
இப்போ ஏக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்கள் 3% சொல்லியிருக்கிறதுல ஏ எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருனாக்க 4 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு 4 lakhs into 3/100 போடுங்க 2020 கேன்சல் பண்ணிடலாம் மேலே வந்து 4,000 இருக்கும் மல்டிப்ளை 3 பண்ணுங்கள் 4,000 மல்டிப்ளை 3 போட்டிங்கனாக்கா 12,000 rupees உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அடுத்து பாருங்கள் பி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு கேபிட்டல் 2 lakhs பண்ணியிருக்காரு 2 lakhs into 3/100 போடுங்க 20 கேன்சல் பண்ணிடலாம் பாக்கி 2,000 மல்டிப்ளை 3 போட்டிங்கனாக்கா 6,000 கிடச்சிடும் இந்த 12,000 + 6,000 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 18,000 தான் இருக்கும் நல்லா சொல்கிறது நல்லா கவனிங்க இந்த 12,000 அதாவது ஏக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோனாக்க 12,000 பிக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 6,000 ரெண்டையும் ஆட் பண்ணால் 18,000 தான் இந்த 18,000 rupees நம்மள்ட்ட இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ண வேண்டியிருக்கு யாருக்கு பார்ட்னருக்கு நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்துட்டு அந்த பார்ட்னருக்கு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோனாக்கா டோட்டலாக ஏக்கும் பியும் சேர்த்து 18,000 rupees ஆனால் நம்மள்ட்ட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் 27,000 இருக்குது 27,000 ப்ராஃபிட் இருக்குது ஆனால் நம்ம பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோனாக்கா ஒன்லி 18,000 தான் ஸோ இந்த 7,000 நம்மள்ட்ட இருக்கும் பொழுது 18,000 நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ண முடியுமா முடியாதுன்னு பாருங்கள் ஓகேவா அந்த ப்ராஃபிட் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குதா இல்லை சஃபிஷியண்ட்டாக இல்லையா அப்படின்னு பாருங்கள் ஓகேவா இதான் நீங்கள் பார்க்க வேண்டியது நிச்சயமாக சஃபிஷியண்ட்டாக இருக்குது ஏன்னாக்க 27,000 நம்மள்ட்ட ப்ராஃபிட் இருக்குது ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது 18,000 இருக்குது ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ண முடியும் இதுதான் கான்செப்ட் ஓகேவா ஒருவேளை வந்துட்டு ரிவர்ஸில் இருந்துச்சுனாக்கா அடுத்த சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும் ஒருவேளை ரிவர்ஸில் இருந்துச்சுனாக்கா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ண முடியாது அப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் இதை பாருங்கள் கீழோட அதுக்குள்ளே ஆன்சர் கொடுத்துப்பாங்க சின்ஸ் தேர் இஸ் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் வந்து போதுமான அளவு இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட் அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு ஒருவேளை ப்ராஃபிட் இல்லைன்னா கொடுக்க முடியாது ஓகேவா இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதில் நல்லா சொல்கிறத நல்லா கவனிங்க நம்மள்ட்ட வந்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னா 27,000 இருக்குது ஆனால் ஏக்கும் பிக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இருந்தாங்க 18,000 ரெண்டையும் ஆட் பண்ணாக்க அப்போ 27,000ல் 18,000 பே பண்ண முடியுமா முடியாதுன்னு பாருங்கள் பே பண்ண முடியும் ஏன்னாக்கா அந்த ப்ராஃபிட்டை விட இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்மள்ட்ட போதுமான அளவு ப்ராஃபிட் இருக்குது போதுமான அளவு ப்ராஃபிட் இருந்துச்சுனாக்க நம்ம என்ன பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது அதுதான் ஆன்சர் எப்படி எழுதிருக்கு பாருங்கள் சின்ஸ் தேர் இஸ் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் நம்மள்ட்ட போதுமான அளவு ப்ராஃபிட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து சுச்சுவேஷன் 3 பாருங்கள் இப் தி பார்ட்னர் டீட் அலவுஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5% பேர் annum சொல்லியிருக்கு 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்தோம்னாக்க அப்போ எப்படி நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு போட்டுங்க அதே 27,000 எழுதிங்க ப்ராஃபிட் மாற போகிறதில்ல ஆனால் சுச்சுவேஷன் மாறுது அதில் வந்து 3% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதில் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவ்வளோதான் சுச்சுவேஷன் மாறுது அதே ப்ராஃபிட்டாக நம்மள்ட்ட இருக்குது இப்போ பாருங்களேன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டோம்னாக்க அதே ஏக்கு வந்து 4 lakhs அவர் கேபிட்டல் போட்டிருக்காரு 4 lakhs into 5/100 போடுங்க 2 கேன்சல் பண்ணிடலாம் 4,000 மல்டிப்ளை 5 போட்டிங்கன்னா 20,000 rupees பிக்கு பாருங்கள் 2 lakhs into 5/100 போட்டிங்கனாக்க 20 கேன்சல் பண்ணிடலாம் 2,000 மல்டிப்ளை 5 போட்டிங்கனாக்க 10,000 கிடச்சிடும் இப்போ ஏயோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் பியோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் ஆட் பண்ணுங்கள் முதல் 30,000 rupees வருது ஓகேவா நீங்கள் இதுதான் கவனிக்கணும் ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வருதுனாக்க 30,000 rupees வருது இப்போ ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற ப்ராஃபிட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருக்கிற ப்ராஃபிட் வந்து 27,000 தான் இப்போ நம்மள்ட்ட போதுமான அளவு ப்ராஃபிட் இருக்குதா இல்லை சொல்ல புரியுதா இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது ப்ராஃபிட் நம்மள்ட்ட போதுமான அளவு ப்ராஃபிட் நம்மள்ட்ட இல்லை ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண முடியுமானாக்க அலோவ் பண்ண முடியாது இப்படி தான் பார்க்கணும் ஓகேவா நம்ம ரெண்டாவது சுச்சுவேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க 27,000 ப்ராஃபிட் இருந்துச்சு ஆனால் 18,000 தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண முடியும் ஏன்னா அது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னாக்க தேர்ட் சுச்சுவேஷனில் ப்ராஃபிட் வந்து 27,000 இருக்குது ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது 30,000 rupees இருக்குது இந்த 27,000 வச்சுக்கிட்டு நம்ம 30,000 பே பண்ண முடியுமானாக்கா பே பண்ண முடியாது அப்போ நம்மள்ட்ட இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவங்களோட ரேஷியோ என்ன இருக்கும் இந்த ரேஷியோ படி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அது எந்த ரேஷியோ படி அவங்க வந்து ப்ராஃபிட்ஸ் அது கேபிட்டல் ரேஷியோ படி அந்த ப்ராஃபிட் 27,000 பிரித்து எடுத்துக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லியிருக்குது அதை பார்க்கலாம் பாருங்கள் எப்படி ஆன்சர் கொடுத்துருக்கும் பாருங்கள் சின்ஸ் தி ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் வந்து நம்மள்ட்ட போதுமான அளவு இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட் அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு
நல்லா பாருங்கள், ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட், போதுமான அளவு இல்லை. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ப்ராஃபிட் ஆஃப் ₹27,000 will be distributed to the partners in their capital ratio of 2:1. அப்போ எப்படி நம்ம இந்த ப்ராஃபிட் 27,000 பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட்டை வந்து எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா பிரித்து கொடுக்கணுன்னாக்க அவங்களோட கேபிட்டல் ரேஷியோ படி தான் பிரித்து கொடுக்கணும். அவங்களோட அக்ரிமெண்ட் ரேஷியோ படி பிரித்து கொடுக்கக்கூடாது, அக்ரி ரேஷியோ படி பிரித்து கொடுக்கக்கூடாது. அவங்களோட கேபிட்டல் ரேஷியோ என்னன்னு பார்க்கணும். இந்த 2:1 எப்படி வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு தெரியும்னாக்க, ஏக்கு எவ்வளோ கேபிட்டல் இருக்குன்னு பாருங்கள், 4 lakhs இருக்குது, அதை எழுதிங்க. அப்படியே பிக்கு எவ்வளோ கேபிட்டல் இருக்குன்னு பாருங்கள், 2 lakhs இருக்குது, அதையும் அப்படியே எழுதிங்க. ஏக்கு வந்து 4 lakhs கீழே எழுதிங்க, பிக்கு வந்து 2 lakhs எழுதிங்க. இப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னாக்க 5050 பார்த்தீங்களா, எல்லா ஜீரோவும் கேன்சல் பண்ணுங்கள். 50 அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4:2 கிடைச்சிடும். 4:2 கிடைச்சிடும். இந்த 4:2 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாமா இல்லையா, டிவைட் பண்ணலாம். 2 2s are 4 உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 2 வந்துருச்சு உங்களுக்கு ஆன்சர். 1 2s are 1 2 இஸ் எவ்வளவு, 2 தான் உங்களுக்கு. ஸோ 2:1 உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேவா, நம்ம மறுபடியும் சொல்ல பாருங்கள். இந்த கேபிட்டல் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணுன்னாக்க, ஏக்கு கேபிட்டல் 4 lakhs இருக்குது, பிக்கு கேபிட்டல் 2 lakhs இருக்குது, ரெண்டுலேயுமே 50 இருக்குது. 50 கேன்சல் பண்ணிடுங்க, 4:2 கிடச்சிடும். 4:2 ரெண்டையும் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 2ஆல் டிவைட் பண்ணாக்க 2:1 உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, இது ஒரு உண்மையான கொஸ்டினே கேட்கலாம். இந்த இது மாதிரி இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்கும் பொழுது நம்ம வந்து இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு கேட்டாக்க, கேபிட்டல் ரேஷியோ படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது ஒரு உண்மையான கொஸ்டின் உங்களுக்கு. கேபிட்டல் ரேஷியோ படி தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு எழுதும். ஓகேவா, போதுமான அளவு ப்ராஃபிட் இல்லாதப்ப கேபிட்டல் ரேஷியோ படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அந்த ஆன்சர் அப்படின்னு எழுதினா போதும். ஓகேவா, இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்க, இந்த ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண முடியாது. ப்ராஃபிட் ஆஃப் ₹27,000 will be distributed to the partners in their dash ரேஷியோன்னு கேட்டாங்க. என்ன ஆகுதுனாக்க கேபிட்டல் ரேஷியோ. அது ப்ராஃபிட் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்துட்டு என்ன ரேஷியோ படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னாக்க, கேபிட்டல் ரேஷியோ படி தான் பிரித்து கொடுக்கணும். மைண்டில் வச்சுக்கிங்க, இது ஒரு உண்மையான கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் ஆன்சர். நல்லா சொல்கிறது வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக கணக்கு போட முடியும். எனக்கு தெரியும், நம்ம சொல்கிறத வந்து நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிட்டிங்கனாக்க இந்த கணக்கு நிச்சயமாக செய்ய முடியும்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த ஆன்சர் பார்க்கலனா தான் நீங்கள் செய்ய முடியாது. ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ தான் இந்த கொஸ்டின் பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின் இதை கேட்கலாம், நல்லா பார்த்துங்க.